பணித்துளிகள் ஏப்ரல் 14, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்ட வசனம், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். யோவான் 6:28. இது வேதத்தில் உள்ள மிக முக்கியமான கேள்வியாகும். அது மாத்திரமல்ல, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமான கேள்வியும், தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்க வேண்டும். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்ததை ஜனங்கள் கண்டார்கள். தாங்களும் அதை போல அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். தங்கள் வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் தேவனுடைய அற்புதங்களை செய்கிற வல்லமை தங்களுக்கு அவசியம் என்பதை உணர்ந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசுவின் வாழ்க்கை முழுவதையும் வாசித்து பாருங்கள். அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களின் மூலமாகத்தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார். அவர் வெறும் தத்துவ ஞானம் பேசுகிறவராய் வரவில்லை. அவர் என்ன பேசினாரோ அதை அற்புதங்களின் மூலமாய், பலத்த செய்கைகளின் மூலமாய் நிரூபித்தும் காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் கர்த்தருக்காக பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தேவனுக்கேற்ற கிரியைகளை நீங்களும் செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? அப்படியானால் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட முற்படுங்கள். உலகத்தின் கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறீர்கள். உலகத்தின் பெரும் பகுதியான மக்கள் இன்னும் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய வல்லமையையும் காணவில்லை. அழகான ஆடம்பரமான பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய வார்த்தைகள் அற்புதங்களால் உறுதி செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் புறஜாதி மக்கள் கர்த்தரே தேவன் என்று அவரை பணிந்து கொள்வார்கள். இயேசு அற்புதங்களின் மூலமாய் ஜனங்களின் கவனத்தை ஈர்த்தார். தேவனுடைய வல்லமையை ஜனங்கள் மத்தியில் நடைமுறையில் வெளிப்படுத்தி காண்பித்தார். நம்மையும் பிரதிபலிக்க வேண்டி அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்களா? அவர் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபிப்பீர்களா? செபிப்போமா. பரம தகப்பனே, உம்முடைய வல்லமையை ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்து நாங்கள் மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படி அதை காண்பிக்க உதவி செய்யும். கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.